எஸ்ஐ சுரேஷ் சஸ்பெக்ட் கிட்ட எங்க அந்த 8 பேர் கடத்தி வச்சிருக்கியா இல்ல கொலை பண்ணிட்டியான்னு விசாரிக்க ஆரம்பிச்சான். சஸ்பெக்ட் அத பண்ணது அவன்தான்னு ஒத்துக்கிட்டு 8 பேரையும் கடத்தி வச்சிருக்க இடத்த சொல்றான். சுரேஷ் அவங்க எல்லாரையும் காப்பாத்திட்டான். சஸ்பெக்ட் கிட்ட இது பண்றதுக்கான மோட்டிவ் என்னன்னு கேட்டான். சஸ்பெக்ட் சொல்றான், நான் ஒரு மிடில் கிளாஸ சேர்ந்தவன். எங்க அம்மா அப்பா ஜோசியத்தை ரொம்ப நம்புறவங்க. 12க்கு அப்புறம் நான் தமிழ் லிட்ரேச்சர் படிக்க ஆசைப்பட்டேன். ஆனா இந்த ஜோசியர் நான் இன்ஜினியரிங் படிச்சாதான் நல்லா இருப்பேன்னு சொன்னதால அத படிக்க வச்சாங்க. பிடிக்காத படிப்பு, பிடிக்காத வேலை. லைஃப் பார்ட்னராச்சு எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நான் லவ் பண்ண பொண்ணுக்கும் எனக்கும் பொருத்தம் இல்லைன்னு பிரிச்சுட்டாங்க. அப்புறம் நல்ல பொருத்தம் இருக்குன்னு ஒரு பொண்ணை கட்டி வச்சாங்க. ஆனா அவங்களுக்கும் எனக்கும் ஒத்து போல அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணேன். என் ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருந்தாங்க. அவங்களுக்கு சி செக்ஷன் தான்னு டாக்டர் சொல்லி ஒரு டேட் கொடுத்தாங்க. ஆனா எங்க அம்மா அப்பா அந்த ஜோசியர் அந்த டைம் சரியில்லைன்னு வேற டைம் 2 நாள் தள்ளி சொன்னாங்க. அந்த 2 நாளுக்குள்ள என் குழந்தை வைஃப் 2 பேரும் இறந்துட்டாங்க. முன்னாடியே சர்ஜரி பண்ணியிருந்தா காப்பாத்திருக்கலான்னு டாக்டர் சொன்னாங்க. இப்படி என் வாழ்க்கையே வீணாகிடுச்சு. எங்க அம்மா அப்பா மாதிரி ஜோசியத்தை யாரும் கண்மூடித்தனமா நம்பக்கூடாது. இவனுங்க மாதிரி போலி ஜோசியக்காரங்க மக்களை ஏமாத்துறது நிக்கணும். இத பத்தி எல்லாருக்கும் தெரியணும். அதுக்குதான் இத பண்ணேன். இதெல்லாம் எப்படி பிளான் பண்ணி பண்ணேன்? சிசிடிவி இல்லாத இடம்லாம் 8 விக்டிம் வீட்டுக்கு போற ரோட்ல சிமிலரா யாருமே இல்லையேன்னு சுரேஷ் கேக்குறான். அதுக்கு சஸ்பெக்ட் சொல்றான், சில பிளேஸ்க்கு ஸ்விக்கி, அப்புறம் சில பிளேஸ்க்கு ஊபர், சில பிளேஸ்க்கு வாக்கிங் அப்படி போய் நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். நம்பர் பிளேட்ஸ் சேஞ்ச் பண்ணேன். சஸ்பெக்ட்க்கு அவர் பண்ணதுக்கான தண்டனை கிடைச்சது. போலி ஜோசியருக்கு தண்டனை கிடைச்சது. நட்சத்திர நிகழ்வுகள் கதையின் முடிவு. வணக்கம்.